வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போலீஸ் சாட்டனுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துருச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கிடையாது, ஆஃப்லைனில் தான் நம்ம இதில் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனோடைய பிடிஎஃப்பில் உங்களுக்கு 10வது பேஜில் இந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் எடுத்து பார்த்துட்டு அதிலேருந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க பாருங்களேன். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி இந்த நேம் நீங்கள் ஃபுல் பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது உங்களுடைய இன்சில் ஃபஸ்ட்டு போட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்சிலை போட்டுட்டு உங்களுடைய நேம் எழுதணும். இல்லை என்னுடைய நேம்க்கு அடுத்து தான் இன்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நேம்க்கு அடுத்து உங்களுடைய இன்சிலை எழுதணும். இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எங்கேயாவது உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய நேம் என்ன நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சேஞ்ச் பண்ண நேம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபுல் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இதுவுமே 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அடுத்து ஜென்ரல் நீங்கள் மெயிலா ஃபீமெயிலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபுல் பண்ணிக்கோங்க. மேரியல் ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி மார்க் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுடைய தழும்பு இல்லது இந்த இடத்துல உங்களுடைய மச்சம், அதாவது நீங்கள் 10th டிசிலேயே பார்த்தாலே தெரியும். டிசியில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இப்போ நான் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய மச்சம், இந்த இடத்துல உங்களுடைய தழும்பு, ஏதாவது ரெண்டை நீங்கள் எழுதுறாப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேச்சுராலிட்டி, இந்த இடத்துல ஃபாதர் நேம், இங்கே மதர் நேம், இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி, இந்த இடத்துல உங்களுடைய கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளையுமே நீங்கள் ஃபுல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கா, யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போடணும். உங்களுடைய சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்தாலே தெரியும். அந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சைனுக்கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு யார் அந்த சர்டிஃபிகேட் அத்தாச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கண்ட்ரியை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. சாரி, இந்த இடத்துல கண்ட்ரி கிடையாது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டியை என்ட்ரி பண்ணிடுங்க. உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அட்ரஸை கொடுக்கக்கூடாது. நீங்கள் பெர்மனண்ட்டாக உங்களுடைய சொந்த வீடு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த அட்ரஸை கொடுங்க. இல்லை எப்போயுமே வாடகை வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கிற நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நியர்பை உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுடைய நேம் இந்த இடத்துல எழுதுறாப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதனுடைய பின்கோடு, இந்த இந்த இடத்துல பர்சனல் அட்ரஸில் எழுதும்போது டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்கு, சிட்டி ப்ளஸ் பின்கோடு, அடுத்து ஸ்டேட்டு, யூனியனு, இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அதாவது இப்போ அதாவது பெர்மனெண்ட் அட்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டில் எல்லாம் இருப்பீங்கல்ல, அவங்க இந்த இடத்துல அத்தாச்சு உங்களை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எந்த அட்ரஸ் உங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான அட்ரஸ் நீங்கள் ஃபுல் பண்ணுறாப்புல இருக்கும். இதுலேயும் டிஸ்ட்ரிக், சிட்டி, பின்கோடு, ஸ்டேட்டு, யூனியன் நீங்கள் இந்த இடத்துலையும் நீங்கள் ஃபுல் பண்ணுறாப்புல இருக்கும். ஃபுல் பண்ணியிருக்காங்க, மறந்துடாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் வேறு அட்ரஸ் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நக்கில் இருக்க நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனை இந்த இடத்துல அந்த அட்ரஸை எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ்எல்சியில் உங்களுடைய
ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எந்த வருஷம் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து +2ல் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எந்த வருஷம் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய டிகிரியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இது வந்து கார்னரில் வந்து சீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அந்த நம்பரை போடுறாப்புல இருக்கும். டிகிரியில் வந்து பாசிங் லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிடுங்க. டிகிரி வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போடுங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஹைவன் மட்டும் போட்டு விட்ருங்க. லைட்டாக ஒரு ஹைவன் மட்டும் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல், அதாவது ஷார்ட்டன். நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஷார்ட்டன் வந்து எந்த இயரில் வந்து படித்தீங்க, பாஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த இயரும் அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரு, அதாவது ரெண்டுலேயுமே ஹையர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோடைய நம்பரு ப்ளஸ் பாசிங் இயரை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ஷார்ட்டனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க பாருங்களேன், அதே கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கும் அதையே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தமிழ் வழி சான்றிதழ் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 10th வந்து நீங்கள் வந்து தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான தமிழ் வழி சான்றிதழுமே ஆன்லைனில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கான தமிழ் வழி சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டத்தை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணுங்கள். எஸ் அப்படிங்கிற வந்து ஃபுல் பண்ணுங்க. இல்லை நான் தமிழில் படிக்கல 10th அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய நீங்கள் வந்து என்ன போஸ்டிங்க்கு வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய சிக்னேச்சரை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல வந்து உங்களுடைய சிக்னேச்சரையும் இந்த இடத்துல வந்து டேட்டையும் மென்ஷன் பண்ணிவிட்டு, உங்களுக்கான 2 அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த 2 அட்ரஸுக்கு வந்து நம்ம வந்து அந்த போஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு வந்து, அதாவது த சேர்மன் அப்படிங்கிற இந்த 2 அட்ரஸை வந்து நீங்கள் வந்து ஃபுல் பண்ணுறாப்புல இருக்கும். சென்னைக்கு வந்து இந்த அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுறாப்புல இருக்கும். வேறு ஏதாவது டவுட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டுக்கான கிளியர் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் பண்ணுவோம்.